அன்புக்குரியவர்களே, தினம் வருத்துவதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு நல்ல வெளிச்சமான சத்தியம், ஒரு வார்த்தை, ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. இந்த வார்த்தையிலிருந்து நாம் 3 காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு விஷயம், நமக்கு இப்படிப்பட்ட வெளிச்சம் உண்டாகணும். 2வது, நமக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் வெளிப்பட வேண்டும் என்று. என்ன வெளிச்சம் அப்படின்னா, நான் யார் அப்படிங்கிறது குறித்தான ஒரு வெளிப்பாடு, ஒரு வெளிச்சம். நான் தேவனால் உண்டானவன், நான் தேவனால் பிறந்தவன் என்றதான ஒரு வெளிச்சம் நமக்கு கிடைக்கணும். அதே போல் நான் அவர்களை, என்னுடைய சத்துருக்களை, மற்ற காரியங்களை, மேலே சொல்லப்பட்டதான வசனங்களையெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். மேற்கொண்டதான பல விஷயங்களை நான் ஜெயித்தவனாக இருக்கிறேன். நான் தோற்று போனவன் அல்ல. ஏன் நான் தோற்று போனவன் அல்ல? நான் தேவனால் பிறந்தவன். எப்படி தோற்க முடியும்? ஆகவே தோற்கவே முடியாது. ஆகவே தான் யோவான் இப்படி சொல்கிறார், அவர்களை ஜெயித்தீர்கள் என்று. அப்போ நீங்களும் யார்? ஜெயித்தவர்கள், உலகத்தை ஜெயித்தவர்கள், பிசாசை ஜெயித்தவர்கள், மாம்சத்தை ஜெயித்தவர்கள். ஏனென்றால் ஆண்டவர் நமக்குள்ள அப்படிப்பட்டதான காரியத்தை செய்து வருகிறார். அருமையானவர்களே, அடுத்து 2வது காரியத்தை குறித்தான ஒரு விசுவாசம் வரணும். என்ன விசுவாசம்னா, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று. அப்போ எனக்கு என்ன விசுவாசம்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எதை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். நாம் சொல்லுவோம், ஐயோ ஏன் இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேனோ, ஐயோ இந்த கஷ்டத்தை என்னால் சகிக்க முடியல, ஐயோ இந்த பிசாசின போராட்டம், இந்த மனிதன் மூலமாக போராட்டம், வியாதியில் போராட்டம், இப்படி பல்வேறு விதமான காரியங்களை சொல்லி சொல்லி புலம்புகிறோம். இல்லை, நாம் புலம்புவதற்கு அழைக்கப்படலை, விசுவாச அறிக்கை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன விசுவாசம்னா, இந்த உலகத்தில் நான் காண்கிற இந்த பிரச்சனைகளை காட்டிலும் என் ஆண்டவர் மட்டுமே பெரியவராக இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ள வரணும். அப்போ எதை பெரிதுபடுத்தி பார்க்கணும்னா, பிரச்சனைகளை பெரிதுபடுத்த நீங்கள் அழைக்கப்படலை. அன்பானவர்களே, எனக்குள் இருக்கிற இயேசுவையே நான் மகிமைப்படுத்தணும், அவரையே நான் உயர்த்தணும். அவர் தானே பெரியவர். அப்போ பெரியவரைத்தானே பெருமையாக நம்ம பேச முடியும். ஆகவே இந்த உலகத்தில் அழிந்து போகிற வியாதி, அழிந்து போகிற எந்த சத்துருவின் தந்திரங்கள், சூழ்ச்சிகள் அழிந்து போகும். அதை கண்டு நாம் பயந்து அவனுக்கு உருவத்தை கொடுத்து பெரிய ஆளாக காட்டுவதற்கு, தேவ பிள்ளையே, நீங்கள் தேவனால் பிறக்கலை, அதுக்காக தேவன் நம்மளை பிறக்க வைக்கலையே. யாரை பெருமைப்படுத்த? யாருக்கு நான் பிறந்திருக்கிறேன்? நான் தேவனுக்கு பிறந்திருக்கிறேன். நான் தேவனைத்தான் நான் பிரியப்படுத்துவேன், நான் தேவனைத்தான் உயர்த்துவேன் ஒழிய எனக்கு சத்துருவாய் இருக்கிறவனை நான் எப்படி உயர்த்த முடியும்? பிசாசு உங்களுக்கு நண்பனா? பிசாசு உங்களுக்கு உறவா? இல்லையே, அவன் சத்துரு. அவனை எப்படி அவன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை, போராட்டங்களை பெருசுபடுத்தி பேச முடியும்? அவன் கொண்டு வருகிற வியாதி குறித்து நாம் ஏன் பெருசாக பயந்து நடுங்கி அதை உயர்த்த முடியும்? வேண்டாம். அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய நாம் அழைக்கப்படலை. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்படின்னா, நான் காண்கிற, எனக்கு வருகிற எந்த விதமான பிசாசின் சூழ்ச்சிகளும், தந்திரங்களும், வியாதிகளும், பலவீனங்களும் அவையெல்லாம் சிறியவைகளே. என் தேவனுக்கு முன்பாக அவையெல்லாம் ஒன்றுமில்லை என்றதான விசுவாசம் முழக்கம், விசுவாசம் எண்ணங்கள், அறிக்கைகள் நமக்குள்ளாக எழும்பட்டும். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எந்த விஷயத்தில் நீங்கள் தோற்று போய்விடுவோமோ என்ற கேள்வியோடு இருக்கிறீர்களோ, அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் உங்களுக்கான வெற்றி உங்கள் வாயில் இருக்கிறது, உங்கள் வார்த்தையில் இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தையை பயன்படுத்துங்கள். நான் தேவனால் பிறந்தவன், நான் ஜெயித்தவன். அதே போல உலகத்தில் இருக்கிற எதை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் என்று சத்தமிட்டு சொல்லுங்கள். நீங்கள் வெற்றி மேல் வெற்றி அடைவீர்கள். உங்கள் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த உலகத்தில் இருக்கிற எதை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிற நீர் பெரியவர் என்பதை நாங்கள் ஆண்டவரே அறிந்து, உணர்ந்து, விசுவாசித்து அறிக்கை செய்யட்டும். அதே போல கர்த்தாவே, நான் தேவனால் பிறந்தவன், நான் உலகத்தை ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற வெளிப்பாட்டோடு நாங்கள் வாழட்டும் அப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட வெளிச்சமும், இப்படிப்பட்ட விசுவாசமும் வெளிப்படுவதாக, அதிகரிப்பதாக, பிள்ளைகள் எல்லாரும் வாழ்ந்து சுகமாக இருப்பார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.